வணக்கம். நான் சைதே மீனா. இன்னைக்கு நம்ம 1963 வெளிவந்த பணத்தோட்டம் அப்படிங்கிற படத்துல இருந்து நம்ம மக்கள் திலகமும் சரோஜா தேவி அம்மாவும் நடிச்ச ஒரு பாட்டு தான் பார்க்கலாம். இது கொஞ்சம் வித்தியாசமான பாட்டு. கடை அந்த பாட்டோட சூழல் எனக்கு தெரியாது. சின்ன வயசுல பார்த்தது, ரொம்ப சின்ன வயசுல பார்த்தது. இந்த பாட்டை மட்டும் சின்ன வயசுலயே அப்பவே பாடிக்கிட்டே இருப்பேன். அந்த பின்னணி தெரியல. ஏன்னு கேட்டீங்கன்னா, இதுல பொதுவா எம்ஜிஆர் படங்கள்ல இது சாப்பிட்ற மாதிரி எல்லாம் காட்சி வைக்க மாட்டாரு. அவர் அதை செய்ய மாட்டாரு. அதனால சினிமாலையும் அதை அனுமதிக்கிறது இல்லை அவர். அதனால ஆனா அந்த ஒரு பாட்டு ஏற்கனவே பார்த்திருக்கோம்ல, தைரியமாக சொல் நீ மனிதன் தானான்னு சொல்லி, அதுல அந்த மாதிரி அதே மாதிரி நடிச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சது இந்த பாட்டு ஒண்ணுதான், பணத்தோட்டத்துல. இதுல ரெண்டு பேருமே, சரோஜா தேவியுமே குடிச்சிருக்கிற மாதிரி ரெண்டு பேரும் தள்ளாடுவாங்க. ஆடி பாட மாட்டாங்க, தள்ளாடி பாடுவாங்க. பாத்தீங்கன்னா டிஎம்எஸோட குரல் எம்ஜிஆர் ஆரம்பிக்கும் போது ஒரு சுத்திர நாற்காலி இருக்கும் பாருங்க, சுழல் நாற்காலி. அதுல உட்கார்ந்து இருப்பாரு எம்ஜிஆர். உட்கார்ந்து அப்படியே ரவுண்ட் அடிப்பாரு. அப்போ ஹம்மிங், அந்த அந்த ஹம்மிங்க்கு தான் அந்த இது அப்படியே ஹம்மிங் பண்ணிட்டு நிஜமாவே தண்ணி அடிக்கிறவங்க நல்லா ஃபுல்லா அடிச்சுட்டு கூட எங்கேயாவது விழுந்து கிடப்பாங்க. இல்லைன்னா வீட்டுக்கிட்ட கூட விழுவாங்க. அப்புறம் வீட்டுக்குள்ள போயாச்சுன்னா அவங்களுக்கு தூக்கம் வர வரைக்கும் வீட்டுல இருக்கிறவங்களெல்லாம் அணத்தி எடுப்பாங்க. இதான் நான் பார்த்துருப்பேன். ஆனா கரெக்டா வீட்டுக்கு போயிடுவாங்க. ஆனா நல்ல வேலை, அக்கம் பக்கத்து வீட்டுக்கு போகாம அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. நானா சிரிச்சுக்கிற வேண்டிதான். அப்ப ஏன்னு கேட்டீங்கன்னா, நேற்று போட்ட வீடியோவுக்கு இன்னைக்கு இப்ப வரைக்கும் ஒரு வியூஸ் கூட வரல. நானாவது பார்த்திருக்கலாம், அதுவும் பார்க்கல. ஏன்னா நான் காமெடி அடிச்சுட்டு நானே சிரிச்சுக்கிறேன், வேற ஒண்ணும் இல்லை. அப்ப பார்த்தீங்கன்னா டிஎம்எஸ் குரல்ல அந்த சுழல் நாட்கால எம்ஜிஆர் சுத்திட்டு அப்படின்னு சொல்ல ஒரு இது. அதுக்கப்புறம் தான் ரெண்டு வாயை அப்படி இப்படி செய்வாரு. கண்ணை ஒரு மாதிரி சொருகின மாதிரி செய்வாரு. யாரு குடியேறவங்க எல்லாம் அது மேல செய்ய மாட்டாங்க. நான் பார்த்திருக்கேன். முன்ன பின்ன அந்த வேலை செஞ்சிருந்தா தானே அவருக்கு தெரியும். அதனால மனுஷன், அதனால ஏதோ தெரிஞ்சத அந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் கொடுத்துருக்கா. என்னை அடிக்க வந்துடாது, யார் நல்ல மனுஷன் அப்படி செய்துட்டுதான் இந்த பாட்டு. ஜவ்வாது மேடையிட்டு உடனே சரோஜா தேவி ஓஹோ. அப்புறம் அடுத்த சர்க்கரையில் பந்தலிட்டு இப்ப இன்னும் உச்சி போவாங்க. ஓஹோ ஓஹோ ஓஹோ. ரொம்ப தமாஷாதான் இருக்கு எனக்கு அந்த பாட்டை பார்த்தா. அப்படி நல்லா பார்த்தா இந்த பாட்டுல இந்த ஜவ்வாது மேடையிட்டு சர்க்கரையில் பந்தலிட்டு செவ்வாழி கால் எடுத்து வா 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 செம்மாதுளை பிளந்து தா 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 அப்படின்னுட்டு அந்த ஃபர்ஸ்ட் லைன் வரும். அது சரோஜா சுசிலாம்மா அந்த குரல். நாகலிங்க பூவெடுத்து 4 பக்கம் கோட்டை கட்டி வா வா வா. ஆனா அந்த வாவுக்கு அவங்க செய்யற ஆக்டர்லாம் வா வா வான்னு போங்கிற மாதிரி சொல்ல.
மாம்பழத்து ஜாரெடுத்து மல்லிகையில் தேன் எடுக்க வா 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 அப்படின்னு இந்த சரணம், இந்த பல்லவிக்கு அப்புறம் வரும் சரணம் பார்த்தீங்களா? அந்த சரணத்துல ஆளுக்கு 2 வரி. இந்த 2 வரிய ஒருத்தரை அந்த போதை குரல்ல குழரும்ல அந்த குரல்ல பாடுவாங்க. அப்புறம் மறுபடியும் திருப்பி ஒரு தடவை நல்லா தெளிவா பாடுவாங்க. நீங்க அந்த பாட்டை பாருங்க, அது தெரியும். சரணம் என்ன போல வரும். ஜவ்வாது மேடையிட்டு சர்க்கரையில் பந்தலிட்டு செவ்வாழை கால் எடுத்து வா 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 செம்மாதுளை பிளந்து தா 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 நாகலிங்க பூவெடுத்து 4 பக்கம் கோட்டை கட்டி வா 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 மாம்பழத்து சாரெடுத்து மல்லிகையில் தேனெடுத்து வா வா வா. அப்போ ஒரு அந்த சிரிப்பு வரும். அதுக்கப்புறம் சரணத்தை பத்திங்க. ஏலோடு விழி 2 வெள்ளோட்டம் போனதென்று நூலான இடை எடுத்து போராட வந்த பெண்ணே. இது எம்ஜிஆர் பாடுறது. வேலோடு விழி 2 வெள்ளோட்டம் போனதென்று நூலான இடை எடுத்து போராட வந்த பெண்ணே. ஆளான நாள் முதலாயச்சாரம் கொடுத்து விட்டு வாழாமல் வாட விட்டு வாராமல் சென்ற கண்ணா கண்ணா. இப்போ சரோஜாதேவி சுத்திலாம ஒரு சின்னதா ஒரு செல்ல சிரிப்பு அப்படி சிரிப்பாங்க. அது சூப்பரா இருக்கும். அடுத்த சரணம் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் பாடுவார். பூ போல இதழ் விரித்து பொன்னாக உடல் எடுத்து பூ போல இதழ் விரித்து பொன்னான உடல் எடுத்து தேர் போல வந்த கண்ணே சிலை போல வந்த பெண்ணே. அதுக்கு சுசிலாமா. அத்தானின் துணை இருக்க முத்தான மொழி இருக்க அத்தானின் துணை இருக்க முத்தான மொழி இருக்க பித்தாக கிடந்த என்னை கொத்தோடு அணைத்த கண்ணா கண்ணா. அவ்வளவுதான் பாட்டு. ஜவ்வாது மேடையிட்டு சர்க்கரையில் பந்தலிட்டு செவ்வாழை கால் எடுத்து வா 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 சிந்தாமல் சிதறாமல் தா தா தா. இப்படி ஒரு கலக்கான பாடல ஒரு ஹீரோவும் ஹீரோயினும் சேர்ந்து ஜாலியா, அதாவது எழுந்துச்சு சிகரெட்டெல்லாம் போக விட மாட்டாங்க. இப்படி பாட்டெல்லாம் நம்ம தலைவர் படத்துலதான் வரும் இல்லைங்களா? எனக்கு இந்த பாட்டுல ஒரு சந்தேகம். எல்லா பாட்டுலயுமே 3 சரணம் இருக்கும். இதுல 2 தான் இருக்கு. அது கட்டாயச்சா என்னன்னு தெரியல. அதை விட முக்கியமான ஒரு சந்தேகம் இருக்கு. இதுல கவியரசு டபுள் மீனிங் வச்சிருப்பாரோ அப்படின்னு தோணுது. தலைவர் படத்துல அப்படி இருக்குமான்னு சந்தேகம். ஆனா எனக்கு ஒரு டவுட் இருக்கு. கவியரசு இந்த பாடல் வரியில எதுவும் டபுள் மீனிங் வச்சிருப்பாரோன்னு. அப்படி ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சா கண்டிப்பா சொல்லாதீங்க சாமி. நான் போயிட்டு வரேன் நாளை.